அனைவருக்கும் வணக்கம். நம்மளது தூண்டில் பயணம் மீண்டும் தொடர்கிறது. இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோம் அப்படின்னா வீச்சோலை போடுறதுக்கு தான் வந்திருக்கிறோம். இந்த பாருங்கள், வீச்சோலை தான் போட்டு பார்க்க போகிறோம். இன்றைக்கி என்ன மீன் மாடுதுன்னு பார்ப்போம். எப்போதும் நம்ம குறுங்க ஓரா பிடிச்சிருக்கோம். இன்றைக்கி சின்ன சின்ன மணலை சுண்டு மாதிரி இருக்குது. போட்டு பார்த்துருவோம் என்ன மாடுதுன்னு. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த பாருங்கள், நம்ம வீச போகிறோம். பஸ் அப்படியே பக்கத்தில் வாங்க. மீனை கட்டுங்க, மீன் தெரியும். தெரியுதா? நிறைய ஓடுது. சரி, நம்ம வீசி பார்த்துட்டு நிறைய மீன் நிற்கி. வாவ், அவ்வளோ ஓரா. மேலே ஃபுல்லாக ஓரா இல்லாமல் இருந்துச்சு, கீழே ஃபுல்லாக ஓராவாக தான் இருந்துருக்குங்க. பாருங்க எவ்வளோ ஓரா இருக்குது. அவ்வளோ ஓரா தான், ஆனால் சுண்டுபிடியும் கிடக்கு. இந்த மீன் தான் நிறைய நின்றுச்சு. இதுக்காண்டி தான் போட்டோம். நிறைய நிற்கிது, சரி போட்டு பார்ப்போம் அப்படின்ட்டு. இந்த மீன் ஃபுல்லாக நவுண்டுட்டு இதில் பெரிய மீன் ஒன்று வந்து கிடச்சி இந்த கிடக்கு போகுது. பாருங்க, இல்லை பெரியப்பா சரிங்களா. இந்த மாதிரி இந்த மடையில் எந்த மீன் வந்தாலும் இப்போ சரி, பருங்கட்டு வந்தாலும் சரி, பொடிச்சு வந்தாலும் சரி மாட்டிடும். இதே மாதிரி ஒரு 10 கான் மீன் மாட்டியிருந்தா கூட நல்லா இருந்திருக்கும். அதான் ஒன்று பாருங்க, வாய பாருங்க. இந்த மீன் ஃபுல்லாகவே முள்ளாக தான் இருக்கும் நண்பா. மீன் ஆனால் அழகாக இருக்கும். மீன் ஃபுல்லாக முள்ளாக தான் இருக்கும். இந்த பாருங்க, நம்ம வீச்சலை போட்டோம். வீச்சலை போட்டதில் இங்கே பாருங்கள் மீனை போட்டோம். அந்த மீனை காட்டிட்டோம். இந்த மீன் ஒன்று மாட்டியிருக்கா, பொட்டுக்கிளி. அடுத்து ஒரு ரகமா இது பன்னிச்சத்தை. இந்த மீன் பேர் வந்து கட்டா. இது வந்து ஊடகம். இது உங்களுக்கே நல்லா தெரியும், ஓரா. இது வந்து கீழி. இதுலேயே இன்னொரு ரகம் உண்டு, வெள்ளைக்கிளின்னு உண்டு. இது வந்து மணலை சுண்டு, மணலை மீன். பெருசாக நம்ம மாவு போட்டு பிடிப்போம் பார்த்துருக்கீங்களா, அந்த மீனில் உள்ள குட்டி. நமக்கு இதெல்லாம் தேவையில்லாதனால உள்ளே அள்ளி போட்டுருவோம். நமக்கு வேணுங்கிற மீனை மட்டும் எடுப்போம். அடுத்து ஒரு வீச்சு வீசுவோம். அடுத்த வீச்சில் என்ன மீன் வருதுன்னு பார்ப்போம். யாருக்கும் ஒரு தடவை வீசிட்டோம், 2வது தடவை வீச போகிறோம். 1 2 3 அவ்வளோதான். சாப்பாடு ரொம்ப பழைய செருக்குன்னு குழம்புக்கு கருவாடு வாங்கிட்டு போகும். கருவாடு வாங்கிட்டு இல்லையா தாத்தா? டெய்லி 500 விற்பீங்களா? ஓடும். அது ஓடுமா ஓடாதா? ஓடும். பார்த்து நமக்குள்ள மீன் வருது. சூப்பர் சூப்பர். அவ்வளோ ஊடகம் தான். அசித்திட்டாரு. அவ்வளோ வெள்ளை மீன், அவ்வளோ ஊடகம், அவ்வளோ குறுங்க. பூரா ஓரளவு குறுங்க வந்துட்டு நம்ம எதிர்பார்த்த மீன் வந்துட்டு ஓனர் வந்து போட்டோம்.
அவ்வளோ ஓராக தான் வந்துச்சு. இந்த ரவுண்டு வந்து குறுங்க வந்திருக்கு. இன்னும் ஒரு தடவை வீசி பார்ப்போம். நம்ம 2 தடவை போட்டோம். ஓராவும் குறுங்கையும் பிடிச்சிருந்தோம். இந்த ஒரு தடவை போட்டு பார்ப்போம். அடிச்சு விட்டு ஆட்களை காணணும். இன்னும் விரிச்சோம்னா கல்லுக்குள்ள விழுந்துடும். அங்கிருந்து போட வேண்டாம். இப்போ வந்து விழுந்தா வாய்ப்பு இருக்கா? கிடக்கு. மீன் கிடக்கு, அந்த அளவுக்கு இல்லை, கம்மியாக கிடக்கு. அதை பாருங்க, இந்த ரவுண்டு ஃபுல்லாகவே குறுங்க வந்திருக்கு. குறுங்கையும் ஊடகமும் வந்திருக்கு. இல்லை காரா பூச்சி அப்படிதான் பட்டுக்கு வழியா அப்படி பட்டு பார்த்துக்கலாம். பாருங்க, ஒரு 1 லட்சம். நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. இந்த மாதிரி தூண்டில் சம்மந்தப்பட்ட வீடியோஸ் நிறைய போட்டிருக்கோம். நம்ம வீடியோஸ் போய் பாருங்கள். இன்றைக்கி பாருங்கள், நம்ம விச்சுவலை போட வந்திருந்தோம். மெயினாக வந்து நம்ம எதுக்காக வந்திருந்தோம் அப்படின்னா, இறாலுக்காக தான் வந்திருந்தோம். தூண்டி போடுறதுக்காக இறால் பிடிப்போம் அப்படின்ட்டு வந்தோம். குறுகு மீன் பட்டாலும் நம்ம வீட்டுக்கு தூண்டி போடுவோம். இன்னைக்கு குறுகு மீன் பிடிச்சிருக்கோம் பாருங்கள். அதை பாரு, இறாலும் கிடக்கு, குறுங்கையும் கிடக்கு. சரிங்களா? இன்னைக்கு பிடிக்க முடிஞ்ச இவ்வளோ தான் நண்பா. அடுத்த வீடியோ சந்திப்போம் நண்பா. பாய்.